இந்த வீடியோல நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்க Flutter ஆப்பை எப்படி Firebase கூட இன்டகிரேட் பண்றது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா நான் Firebase இது ஓபன் பண்ணிக்கிறேன். அதோட அஃபிஷியல் வெப்சைட் ஓபன் பண்ணிட்டு இப்போ சம் ஆஃப் இதுக்கு நான் இப்போ டெமோ ஆப்னு இந்த நேமுக்கு டெமோ ஆப்னு கொடுத்துக்கிறேன் இப்போ. ஸோ கொடுத்துட்டு ஆஸ் யூஸ்வலாக எப்பவும் கொடுக்குற மாதிரி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக Firebaseல நம்ம எல்லாத்தையும் டெப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் Firebaseல பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி some of students developers ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ சைடில் கூட நிறைய டெவலப்பர்ஸ் இதில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிறைய ரிப்போர்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அந்த வீடியோ மேக் பண்ண ரீசன் ஆல்சோ அதுதான். தமிழில் இருக்கிறவங்க மேபி அவங்க ஆல்சோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணலாங்கிற ரீசனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இப்போ ஃபர்தராக அந்த சொல்கிற ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக உங்களை என்ன பண்ண முடியும்னா Flutter அப்போ Firebase கூட இன்டகிரேட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் சூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேரெக்டாக பேக்கேஜ் நேமை போட்டு அப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணிடுவோம். பட் Flutterல நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. Flutterல நம்ம CLI மூலமாக தான் பண்ணுவோம், கமாண்ட் லைன் மூலமாக தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் Flutter இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா Firebase CLI நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இது இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு போட்டு கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா Firebase CLI binary for Windows கொடுத்துருவாங்க. நீங்கள் விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மேக்னா மேக், லினக்ஸ்னா லினக்ஸ். இப்போ நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன், நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு இது என்னன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன் டேரெக்டாக இதை நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ இது உங்கள்கிட்ட ஆல்ரெடி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நம்ம இது பண்ணுறது நமக்கு நோடும் கண்டிப்பாக தேவை. நோடு நான் என்ன பண்ணுறேன் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நோடு உங்கள்கிட்ட சப்போஸ் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுங்க, நான் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட் ஜேஸ் ஆட்டோமேட்டிக் இதில் வரும். அதில் இதை என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் LTS. ஓகே ஃபைன். இப்போ இது கீழே உள்ள இது நமக்கு ரன் பண்ண வருது. இதில் இது இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இப்போ இதில் லாகின் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா simplevaries4@gmail.com லாகின் ஆயிருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இதில் மெயின், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்தராக இப்போ நான் ஒரு Firebase ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஜிமெயில் ஐடி தேவை. ஸோ அந்த ஜிமெயில் ஐடி வச்சு தான் என்ன பண்ண முடியும், நான் ஃபர்தர் என்னோட அந்த ஜிமெயில் ஐடி வச்சு தான் என்னால் Flutter ஆப் கூட ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல நம்ம கரெக்டாக லாகின் பண்ணியிருக்கோங்கிறத செக் பண்ணோம். ஸோ செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இப்போ நான் இதில் உங்களுக்கு ஒரு இது பண்ணுறேன். இப்போ Firebase லாகின் லிஸ்ட். ஸோ Firebase லாகின் லிஸ்ட் கொடுத்தா இதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்லாம் இப்போ இதாக இருக்கோ அது மட்டும் எனக்கு லிஸ்டோட ஆகும். இப்போ ஃபர்தராக நான் இப்போ இந்த அக்கௌண்ட்டை விட்டுட்டு நான் இப்போ ஃபர்தராக வேறு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நீங்கள் Firebase லாக் அவுட் கொடுத்துறேன் டேரெக்டாக. ஸோ இப்போ இந்த இதில் Firebase லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும். நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இதில் வேறு ஏதாவது புது அக்கௌண்ட் ஒன்று ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம் லாகின் கொடுத்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்க ஆட்னு கொடுங்க. ஸோ ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் புது அக்கௌண்ட் நீங்கள் அதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு புதுசாக ஆட்டோமேட்டிக் என்னன்னா வேற ஒரு இதுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசருக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ ப்ரௌசர் ரீடைரக்ட் ஆகணும் நீங்கள் இதில் என்ன பண்ணிக்கலாம் இமெயில் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இமெயில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி அது கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஷோ ஆக ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு என்ன ஆகணும் அடுத்த லைன் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா இப்போ இதை ஜஸ்ட் நான் ஆல்ரெடி நான் இதில் ஒரு கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட் இதில் இருக்குது, அதனால் இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ண நான் விரும்பலை. இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இப்போ Simplevaries4லேருந்து நீங்கள் பசுமை பூமியிட இந்த இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக் இது மாறிடும். ஸோ இது மாறினாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா Firebase ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா Firebase லாகின் யூஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ யூஸ்ன்னு கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக எதில் புதுசாக எந்த அக்கௌண்ட் புதுசாக நீங்கள் லாகின் பண்ணீங்களோ அது உங்களுக்கு இதாயிரும். அதை யூஸ் பண்ணாது நீங்கள் அந்த கமாண்ட் ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆயிரும். சப்போஸ் இதில் உங்களுக்கு இது ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா Firebase அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது ஆத்தன்டிகேஷன் மறுபடியும் அது இதாகும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவேட் ஆயிரும். அந்த நீங்கள் புதுசாக ஆட் பண்ணிருக்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் Firebase லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புதுசாக ஆட் பண்ண அக்கௌண்ட் இதாயிரும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. அப்படிலாம் என்ன பண்ணுங்கன்னா நியூ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா
ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் இப்போ நீங்கள் டெவலப் பண்ணியிருக்க ஃப்ளட்டர் ஆப் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து ஃப்ளட்டர் ஆப் இதுதான் சப்போஸ் என்னோட ஃப்ளட்டர் ஆப் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா வந்து ஆக்சுவலாக இது ஃப்ளட்டர் ஆப் கிடையாது. இப்போ நான் இதில் வேற ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ண போறேன்னா வந்து நான் இப்போ இதில் ஓப்பன் டெர்மினல் நான் இதில் கொடுத்துருவேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபயர்பேஸில் இந்த சைடு வரணும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் இந்த ஸ்டெப் நான் முடிச்சு என்ன பண்ணிட்டேன் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஃபயர்பேஸ் லாகின் இந்த ஸ்டெப்லாம் நம்ம முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா வந்து இந்த 2 கமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கேஜ் ஃபைல் வந்து உங்களுக்கு ஜேசன் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஃபார் போத் ஆஃப் ஆண்ட்ராய்டு iOS வெப் எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன ஆகணும் வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ஆண்ட்ராய்டில் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து மேனுவலாக நீங்கள் ஜேசன் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி அங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணி அங்கே இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ளட்டரில் வந்து நீங்கள் இது உங்களுக்கு என்ன ஆகணும் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜேசன் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த பேக்கேஜ் நேம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ரைட் பண்ணிடும். அதனால உங்களுக்கு என்ன பண்ண முடியும் ஈஸியாக வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் இன்டெகிரேட் பண்ண முடியும். இதுதான் வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா லாகின் பண்ணுறீங்க CLI மூலமாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட டேரக்டரி ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் அப்படின்னா இல்லை ஜஸ்ட் ஓப்பனிங் இதில் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஓப்பனிங் டெர்மினல் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா வந்து நம்ம கொடுத்துருக்க ஃபயர்பேஸில் கொடுத்துருக்க 2 கமாண்ட் லைனை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா வந்து ஃபினிஷ் ஆயிரும். இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அதோ இம்போர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்டினியூ டு த கன்சோல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா அதோட பேக்கேஜ் நேம் எல்லாமே இங்கே வந்துடும். அப்புறம் வந்து நீங்கள் புஷ் நோட்டிஃபிகேஷன் எதாவது இன்டெகிரேட் பண்ணால் பண்ணிக்கலாம். யூசர் அதென்டிகேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்தர் ஏதாவது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது தான் ஸ்டெப்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.